நிறைய பேர் பார்த்த ரொம்ப ஃபேமஸான அனிமேல நருட்டோவும் டீமன் ஸ்லேயரும் ஒண்ணு. அதுல மெயின் வில்லனா இருக்கிறவங்க தான் காகுயா அப்புறம் மூசன். இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அனிமேல ரொம்ப பவர்ஃபுல்லான பயங்கரமான ஆளா காமிச்சிருப்பாங்க. ஆனா அனிமேல இருக்கிற இவங்களோட கேரக்டர்ஸ பல வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல சொல்லப்பட்ட கதைகள்ல இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. இவங்க உண்மையாவே கெட்டவங்களா தான் இருந்தாங்களா, அவங்களோட உண்மையான கதை என்னங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். டீமன் ஸ்லேயரோட மெயின் வில்லனான மூசனை பார்த்தா டீமன்ஸே பயப்படும். அப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன்ஸோட கிங்கா தான் இவரை காமிச்சிருப்பாங்க. அனிமேல இவரோட கேரக்டர் டிசைனை மைக்கேல் ஜாக்சன் வச்சு தான் இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. ஆனா இவரோட கதையை ஷோட்டன் டோஜிங்கிற ஒரு ஓனி கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓனினா ஜப்பான்ல மான்ஸ்டர்ஸ் அர்த்தம். இப்போ இந்த ஷோட்டன் டோஜிக்கோட கதைக்கு வந்தோம்னா, அனிமேல எப்படி மூசான் மனுஷனா இருந்து டீமனா மாறுவானோ அதே மாதிரிதான் இந்த கதையிலுமே ஷோட்டன் டோஜி மனுஷனா தான் இருந்திருக்கான். இவன் சின்ன பையனா இருந்தப்போ மாங்ஸ் கூட சேர்ந்து மாங்க் ஆகிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தப்போ அந்த டைம் ஜப்பான்ல பஞ்சம் ரொம்ப அதிகமா வந்துருச்சு. மக்கள் யாருக்குமே சாப்பிடறதுக்கே சாப்பாடு இல்ல. மக்களுக்கே சாப்பாடு இல்லங்கும் போது மாங்ஸுக்குமே சாப்பாடு எதுவும் இல்ல. இதனால ஜப்பான்ல பல பேர் இறந்து அவங்கள புதைக்க கூட இடம் இல்லாம போச்சு. அப்பதான் சின்ன பையனா இருந்த இந்த ஷோட்டன் டோஜி சாப்பாடு இல்லாம இவ்வளவு பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு யோசிச்சு ஒரு நாள் எங்கேயோ இருந்து மீட்டை கொண்டு வந்து அந்த மாங்ஸ் கிட்ட கொடுக்குறான். இருந்த பசிக்கு அந்த மாங்ஸும் இது எங்க இருந்து வந்துச்சு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு அவன்கிட்ட கூப்பிட்டு இது எங்க இருந்து வந்துச்சுன்னு அவன்கிட்ட கேட்டப்போ, அதான் நம்ம ஊர்ல இவ்வளவு பேர் சாகுறாங்கல்ல, அவங்களோட ஃபிளஷ் தான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்து அந்த மாங்ஸ் ரொம்ப கடுப்பாகி நீ இனிமே இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துரத்திடுறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம், இவங்களுக்கு சாப்பாடு தானே கொடுத்தோன்னு சொல்லி அவனும் எங்க போறதுன்னு தெரியாம காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்த ஓனிஸ் எல்லாம் என்னடா சின்ன பையன் தனியா சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி அவனை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஷோட்டன் டோஜிக்கு மனுஷங்களை சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. மனுஷங்க மேல இந்த கோவத்துல அவன் மொத்தமாவே ஓனி ஆயிடுறான். ஓனி ஆனது மட்டும் இல்லாம அந்த ஓனிகளுக்கு எல்லாம் ராஜாவாவும் ஆயிட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு பஞ்சமெல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம் ஜப்பான்ல இருக்கிற பொண்ணுங்க காணாம போக ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் ராஜாக்கு தெரிய வர அவர் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து பொண்ணுங்க எங்க காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஷோட்டன் டோஜிங்கிற டீமன்ஸோட ராஜா தான் இந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி வச்சிருக்கான்னு ராஜா கிட்ட சொன்னாரு. இந்த பொண்ணுங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக அந்த காலத்துல இருந்த ஒரு பெரிய சாமுராயான மீனமோட்டோ நோ ரைக்கோங்கிறவரை கூப்பிட்டு போய் ஷோட்டன் டோஜியை கொண்டு அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அந்த சாமுராயும் அவர் கூட கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு மாங்க் வேஷம் போட்டு யாருக்கும் தெரியாம ஷோட்டன் டோஜியோட பேலஸ் நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருந்தப்போ ஒரு 4 கோவில் நின்னு சாமி கும்பிட்டு போனப்போ திடீர்னு இன்னொரு 4 மாங்க்ஸ் எங்கேயோ இருந்து வந்தாங்க. அவங்க 4 பேர் அந்த சாமுராய் கிட்ட நீங்க எதுக்காக போறீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த சாமுராய் கிட்ட நீங்க ஷோட்டன் டோஜியை கொல்லும் போது இந்த ஹெல்மெட் போட்டுக்கோங்கன்னு கொடுத்துட்டு ஷோட்டன் டோஜிக்கு சரக்குனா ரொம்ப பிடிக்கும், இந்த பேரல்ல சரக்கு இருக்கு, நீங்க இதை எப்படியாச்சும் அவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவன் தூங்கினோன்னு அவனை கொன்றுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சாமுராயும் அவரோட ஆளுங்களை கூட்டிட்டு மாங்க் வேஸ்ட்ல ஷோட்டன் டோஜியோட பேலஸுக்கு போனப்போ அங்க இருந்த டீமன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்கோட என்ன மனுஷனுங்க அவனுங்களாவே வரானுங்கன்னு பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருந்த ஷோட்டன் டோஜி வெளியே வந்தோன்னு இந்த சாமுராய் நாங்க இந்த வழியை தாண்டி போறோம், இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிட்டான்னு கேட்டாரு. அதுக்கு ஷோட்டன் டோஜோ சரி வாங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு கெஸ்ட் மாதிரி உள்ள கூட்டிட்டு போனா. இதை கேட்ட அந்த சாமுராய்க்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உள்ள கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஷோட்டன் டோஜி நிறைய சாப்பாடு எல்லாமே கொடுத்தான். ஆனா அந்த சாப்பாடு எல்லாமே மனுஷ கறியால் ஆனது. இருந்தாலும் அந்த சாமுராய் அவர் கூட வந்தவங்களும் அந்த கறியை சாப்பிட்டாங்க. என்ன ஷோட்டன் டோஜி பயங்கரமான ஆளுன்னாங்க, இங்க கூப்பிட்டு நமக்கு சாப்பாடெல்லாம் போடுறான்னு சொல்லி அந்த சாமுராய் யோசிச்சுட்டு அந்த சரக்கை ஊத்தி ஷோட்டன் டோஜி கொடுத்துட்டாரு. ஷோட்டன் டோஜி குடிச்சது மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கிற மத்த டீமன்ஸும் அதை குடிக்க வச்சு இது நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய குடிச்சு அங்கேயே மட்டையாய் தூங்கிட்டாங்க. அப்படி அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ அந்த சாமுராய் யாருக்கும் தெரியாம ஷோட்டன் டோஜியோட ரூம்குள்ள போய் அவரோட கத்தி எடுத்து அவனோட தலையை வெட்டிட்டாரு. அப்படி வெட்டும் போது அவரோட தலை பறந்துருக்கு. அப்படி பறக்கவே இதுக்குதான் நான் மனுஷங்களை நம்புறதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாமுராயோட தலையை கடிக்க வந்திருக்காரு. ஆனா சாமுராய் ஹெல்மெட் போட்டிருந்தனால அவரோட தலையை கடிக்க முடியல. இப்ப அங்க இருந்த பொண்ணுங்களையும் காப்பாத்திட்டு மீனமோட்டோ ஊருக்கு வந்துட்டாரு. வந்தவரை எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனா அவருக்கு மட்டும் ஷோட்டன் டோஜி நம்மள நல்லா தான் பாத்துக்கிட்டான், நம்ம தான் அவனை ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு கொன்னுட்டோம், ஒரு டீமனை கொல்லலான்னு போய் நானே டீமன் ஆயிட்டேன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. இந்த ஷோட்டன் டோஜிங்கிற கதையை வச்சுதான் மூசானோட கேரக்டர் எழுதியிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானோட காடுகள்ல ஒரு வயசான கப்பல் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட வேலையே என்னன்னா டெய்லி காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பேம்பு மரத்தை பார்த்து அவங்களோட கோடாலியை வச்சு அதை வெட்டி அதை ஒரு பேஸ்கெட் மாதிரி பின்னி மார்க்கெட்டுக்கு போய் வித்துட்டு வந்துருவாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு யாருமே இல்ல, அதனாலேயே இவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த தாத்தா காட்டுக்குள்ள எப்பவும் போல மரம் வெட்டலான்னு போயிருக்காரு. ஒரு பேம்பு மரத்தை பார்த்தோன்னே அவரோட கோடாலியை தூக்குனப்போ அந்த மரத்துக்குள்ள இருந்து லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. இவரும் இதுல இருந்து என்னடா லைட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கட் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்திருக்காரு. அப்படி பார்த்து அவருக்கு அதிர்ச்சியா அதுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கா. அந்த சின்ன பொண்ணு அவரோட கை சைஸ் கூட கிடையாது. ஆனா அந்த பொண்ணு மேல இருந்து 3ல இருந்து வர அளவுக்கு லைட் வந்திருக்கு. உடனே அந்த தாத்தா நமக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்ததுக்கு கடவுளா பார்த்துதான் இவளை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவரோட வைஃப் கிட்ட காமிச்சாங்க. அவங்களோட வைஃப்க்கும் அந்த பொண்ணை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த
அந்த குழந்தைய அவங்களோட பொண்ணு மாதிரி வளர்க்கணும்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைக்கு காகுயான்னு பேர் வச்சாங்க. ஆனா காகுயா மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல, வெறும் கொஞ்சம் மாசத்திலேயே அவ ஒரு அடல்ட்டா மாறிட்டா. அவளை மாதிரி அழகான ஒரு பொண்ணு அந்த ஊர்லயே யாருமே பார்த்தது கிடையாது. அந்த தாத்தாக்கு இன்னொரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. காகுயா வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்பெல்லாம் காட்டுக்கு போய் பேம்பூஸை வெட்டுறாரோ அப்பெல்லாம் அந்த பேம்புக்குள்ள இருந்து அவருக்கு தங்கம் கிடைச்சிருக்கு. இதனால கொஞ்சம் நாள்லயே ரொம்ப வறுமையில இருந்த அவரோட ஃபேமிலி பயங்கர பணக்கார ஃபேமிலியா மாறுறாங்க. இந்த ஊர்லயே அழகான பொண்ணு காகுயான்னு மக்கள் சொல்லி சொல்லி அவளை பத்தின நியூஸ் ஜப்பான் ஃபுல்லா பரவிடுச்சு. இதனால ஜப்பானை சேர்ந்த பெரிய பெரிய அரசர்களும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களும் காகுயாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவகிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஆனா காகுயாக்கு அவங்கள கல்யாணம் பண்ற ஒரு ஐடியாவே கிடையாது. இவங்க அப்படியே சொன்னா போக மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு இம்பாசிபிளான சேலஞ்சை கொடுத்தா. எந்த மாதிரினா டிராகன் கழுத்துல இருக்கிற செயின் எனக்காக கொண்டு வாங்கன்னு சொல்லி இவ சொல்றது நம்பி அவங்களும் போயிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாதப்போ அவங்களால அதை எப்படி எடுக்க முடியும்? இதனால சில பேர் இவளே வேணான்னு சொல்லி போயிடுவாங்க. இன்னும் சில பேர் பொய்யான ஜுவல்ஸை கொண்டு வந்து இவகிட்ட கொடுப்பாங்க. ஜப்பானை மொத்தமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு ராஜா காகுயாவோட நியூஸ் பத்தி கேள்விப்பட்டு காகுயாவை கல்யாணம் பண்ணணும்னு வந்தாரு. அவரையுமே காகுயா முடியாதுன்னு சொல்லிட்டா. இதே மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தப்போ ஒரு ஃபுல் மூன் டே அன்னைக்கு காகுயா வானத்தை பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பா அம்மா வந்து எதுக்குன்னு கேட்டதுக்கு இவ்வளவு நாள் சொல்லாத உண்மைய அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னா. அது என்னன்னா அவ மூணுல இருந்து வந்திருக்கிறதாவும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்னு. இதை கேட்ட அவங்க அம்மா அப்பா ரொம்ப சோகமாகி அவகிட்ட அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதுன்னு. ஆனா காகுயானால இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இது எப்படியும் அந்த ராஜாக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால அந்த ராஜா அவரோட 1000க்கு மேல படை வீரர்களை காகுயாவோட வீட்டுக்கு வெளியே காட்ஸா நிக்க வச்சாரு. அடுத்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு வானம் யூசுவலை விட ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. அப்போ நிலால இருந்து சில பேர் இறங்கி வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னா சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களோட உடம்பையே நகர்த்த முடியல. அதே மாதிரி அவங்களோட வெப்பன்ஸுமே யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. இப்போ அங்க இருந்து எல்லாருக்குமே புரிய வந்துருச்சு இது காகுயா போக வேண்டிய டைம்னு. காகுயாவும் போறதுக்கு முன்னாடி அழுதுட்டே அவங்க அப்பா அம்மாட்ட பாய் சொல்லிட்டு அந்த ராஜாவை பார்த்து அவருக்கு ஒரு லெட்டரும் சாகாவர் அடையறதுக்கான ஒரு மருந்தும் கொடுத்துட்டு நிலால இருந்து வந்தவங்க கூடயே கிளம்பி நிலாக்கு போயிட்டா. இவளே இல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு சாகா வரும்னு சொல்லி அந்த ராஜா மருந்து குடிக்காம அவரோட சோல்ஜர்ஸ் கிட்ட இங்க இருக்கிற ஹைட்டான மலைக்கு போய் இந்த லெட்டரையும் மருந்தையும் எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஹைட்டான மலை தான் மவுண்ட் ஃபியூஜி. அப்புறம் அந்த லெட்டரை எரிச்சதுல இருந்து வந்த ஸ்மோக் தான் மவுண்ட் ஃபியூஜில இருந்து வர ஸ்மோக்னு சொல்றாங்க. இதுதான் காகுயாவை பத்தின உண்மையான கதை. இந்த மூணுல இருந்து வந்தாங்கன்றதையும் காகுயாங்கிற பேரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நருட்டோல அவங்கள ஒரு வில்லனா காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் பத்தி உங்களுக்கு கேரக்டர்ஸ் வேணும்னா அந்த கேரக்டர் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, போடலாமா வேணாமா, போட்டா என்ன படம் போடலாங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் வேற வீடியோவோட வரேன். பை.